ராகவன் சார், என்னோட போட்டோ இல்லன்னு வருத்தப்பட்டீங்களாமே? சூட் நல்லா இருக்கு, போட்டோ எடுத்துக்கிறீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ஸ்க்ரீனில் ப்ளே ஆடுங்க மாதிரினா ஒரு சூப்பரான மாசான வீடியோ எடிட்டிங்க உங்கள் ஃபோட்டோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட் எடிட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Shall we start? இந்த வீடியோவை எடிட் பண்ண அலைட் ஆப் தேவைப்படும். ஸோ ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி அலைட் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணி ப்ராஜெக்ட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்க இம்போர்ட் பண்ண 2 ப்ரீசெட்டுமே இங்க இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க மியூசிக், பீட் மார்க் அண்ட் டயலாக் லிரிக்ஸ் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இந்த லிரிக்ஸ்ல இருக்கிற ஃபாண்டோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதில் நாம இப்போ ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு கீழே இருக்க பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி இமேஜை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜை நம்ம ஃபர்ஸ்ட் பீட் மார்க் வரைக்கும் ட்ராக் பண்ணோம். ஸோ மேல இருக்க ரைட் அரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்லைன் வந்து போட்டோட எண்டுக்கு வந்துடும். மறுபடியும் மேல இருக்க ரைட் அரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்லைன் வந்து ஃபர்ஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். இந்த இடத்துல வச்சு கீழே இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் பீட் மார்க் வரைக்கும் ட்ராக் ஆயிடும். ட்ராக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்து டைம்லைன் ஸ்டார்டிங்ல வச்சு அதை லாங் பிரஸ் பண்ணி லிரிக்ஸ் கீழே கொண்டு வந்து விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் அந்த இமேஜை கிளிக் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல ரைட் சைடுல இமேஜ் ரொட்டேட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்டார்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இமேஜோட எண்டில் வச்சு இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி மைனஸ் இல்லை ப்ளஸ் 180 டிகிரியில் செட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆச்சுன்னா வீடியோ பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ டைம் லைனை ஸ்டார்டிங்ல வச்சு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதையும் ஃபர்ஸ்ட் பீட் மார்க் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு இப்போ டைம் லைனை ஸ்டார்டிங்ல வச்சு அதை லாங் பிரஸ் பண்ணி லிரிக்ஸ்க்கும் பேக்ரவுண்ட் இமேஜ்க்கும் சென்டரா இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ அந்த பிஎன்ஜி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிளண்டிங் அண்ட் ஒபாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ரெண்டாவது லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்கிரீன் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. சோ गाइस இப்போ மேல இருக்க ரைட் அரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்லைன் வந்து ஃபர்ஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துரும். இப்போ இந்த இடத்துல வச்சு கீழ இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற ஒரு போட்டோவை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோவை நம்ம ஃபுல் ஸ்கிரீன் மாத்தணும். சோ ரைட் சைடு டாப்ல இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்க போட்டோ ஃபுல் ஸ்கிரீன்ல செட் ஆயிடும். நீங்க இதுக்கு மேல ஜூம் பண்ணனும் நினைச்சா உங்க ரெண்டு விரல்ல வச்சு ஜூம் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ மேல இருக்க ரைட் அரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்லைன் வந்து அடுத்த பீட் மார்க் கிட்ட வந்துரும். நாம அடுத்த பீட் மார்க் மேல வேற போட்டோவை ஆட் பண்ணனும். ஆனா நம்ம லாஸ்ட் ஆட் பண்ண போட்டோவை அடுத்த பீட் மார்க் மேல வரதால அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுக்கணும். அதை எப்படி கட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கீழ கட் பண்றதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல மூணாவது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க ரைட் சைடுல இருக்க போட்டோ மட்டும் கட் ஆயிடும். இப்போ நீங்க அடுத்த போட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். சோ गाइस இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்து வர எல்லா பீட் மார்க்ஸ்லயும் உங்க போட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस இந்த வீடியோ எடிட் பண்ண 4 போட்டோ இருந்தா போதும். நான் 4 பீட் மார்க்ல 4 போட்டோஸ் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் நாம இப்ப ஷேக் எஃபெக்ட் கொடுக்கணும். சோ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்ப ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க இமேஜ் அண்ட் லிரிக்ஸ் ஆட் பண்ணி அதுக்கு எஃபெக்ட் கொடுத்து வச்சிருப்பேன். இப்போ அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணி மேல இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸ்ல இருக்கிற எஃபெக்ட் காப்பி ஆயிடும். இந்த எஃபெக்ட் எடுத்து போய் நம்ம லிரிக்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க ஏரோ கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டு இப்போ டயலாக் லிரிக்ஸை செலக்ட் பண்ணி மேல இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இந்த லிரிக்ஸ்ல ஆட் ஆயிடும். சோ गाइस இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்து வர எல்லா லிரிக்ஸ்க்கும் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस இப்போ எல்லா லிரிக்ஸ்க்கு எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிஞ்சது. இப்போ நம்ம போட்டோஸ்க்கு எஃபெக்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணனும். சோ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டுக்குள்ள வந்துட்டு இப்போ போட்டோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழ எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கீழ 3 டாட் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காப்பி எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த போட்டோல இருக்கிற எஃபெக்ட் மட்டும் காப்பி ஆயிடும். இந்த எஃபெக்ட் எடுத்து போய் நம்ம போட்டோல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க ஏரோ கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி மேல இருக்க ரைட் அரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்லைன் வந்து ஃபர்ஸ்ட் போட்டோ கிட்ட வந்துரும். இப்போ ஃபர்ஸ்ட் போட்டோவை கிளிக் பண்ணி கீழ இருக்க எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இந்த போட்டோல ஆட் ஆயிடும். சோ गाइस இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்து வர 3 போட்டோஸ்க்கு இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस எல்லா போட்டோஸ்க்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சோம். டைம்லைனை ஃபர்ஸ்ட் போட்டோவோட ஸ்டார்டிங்ல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சு கீழ இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க டெம்ப்ளேட் வீடியோவை டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த வீடியோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழ பிளண்டிங் அண்ட் ஒபாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ரெண்டாவது லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்கிரீன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க.
சோ அவ்வளவுதாங்க ஓவராலா இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை எப்படி சேவ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு டாப்ல இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழ எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகி கீழ சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க வீடியோ வந்து உங்க கேலரியில சேவ் ஆயிடும். சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம நம்ம வீடியோ பார்க்கலாம். இதே போல ஒரு சூப்பரான வீடியோ ரெடி பண்ணி உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.